ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட்டோகிராஃபி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஃபீட் ஆகிற மாதிரி வேறு லெவலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Now I gotta ride or die. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் அன்லாக் வெர்ஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ன்ற சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 சைஸ் காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 9:16 இந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் செட்டிங் ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மூணாவதாக கீழே எடிட்டிங் சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இன் ஸ்க்ரீன்னு சொல்லிருக்கும், இந்த டிஃபால்ட் பேன் அண்ட் ஜூம்னு சொல்லி அது ஃபிட் இன் ஸ்க்ரீன்னு இருக்கிறத ஃபில் ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு அப்புறம் மேலே டிஃபால்ட் டூரேஷனாக ஃபோட்டோ கிளிப்னு சொல்லிருக்கும், அது வந்து 0.5க்கு நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 ஃபோட்டோஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணலாம். இந்த சைடில் லேயர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆடியோட இந்த மியூசிக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களோட வீடியோக்கு வந்து சாங் வந்து ஆட் ஆகிடுச்சு, அந்த பீட் சாங்கு. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2 கை வச்சு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அந்த ஃபோட்டோ மட்டும் 0.500 இருக்கும், 0.700 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் கிராப்பிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட் டு மோர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். மொபைல் இன்டர்நெட் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி லேர்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா இந்த மாடர்ன் அண்ட் சிம்பிள் இருக்கு பாருங்கள், இதில் தான் வந்து இருக்கும் அந்த மெமரி லைன் எஃபெக்ட்டு. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மெமரி லேர்ன்னு சொல்லிட்டு போட்டு அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். அந்த எஃபெக்ட் இந்த இருக்குது பாருங்கள், இதான் வந்து அந்த எஃபெக்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த இடத்துல டவுன்லோட் சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இதில் வந்து அந்த மெமரி லேர்ன்னு சொல்லியிருக்கு, அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 7 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தப்பறம் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கிளிப் கிராப்பிங் சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணிட்டு அந்த மெமரி லேனில் போயிட்டு அடுத்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி இந்த சைடு திரும்புகிற மாதிரி வச்சோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடு போகிற மாதிரி வைக்கலாம். ஒன்று ஒன்றா மாற்றி வச்சிங்கன்னா தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் டிக்கோ கொடுத்துருங்க. இதே மாதிரி இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே இந்த கிளிப் கிராபிக்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் வந்து இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே இந்த கிளிப் கிராபிக்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்க எல்லா ஃபோட்டோஸும் கிளிப் கிராபிக் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீடியோ வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட்டாக சும்மா பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ மறுபடியும் இந்த லேயர்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே அந்த ஒரு லைட்டில் எரிஞ்சிக்கிட்டு வித்தியாசமாக கலரில் பறந்துச்சிருமா, அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். கீழே இந்த வீடியோ லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு ஆன் பண்ணிங்க.
டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிங்க. ஸோ இந்த இருக்குது அந்த வீடியோ. அந்த செடியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி வரும். ஸோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக மாற்றிங்க. அந்த கத்திரிக்கோள் சிம்பிள் பக்கத்தில் கட்டம் போட்டு நடுவில் கோடு மாதிரி இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த இதில் வந்து மியூசிக் வந்து இருக்கும். அந்த சவுண்ட் வந்து ஃபுல்லாக குறைச்சி விட்ருங்க. குறைச்சிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தப்பறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அது வந்து நார்மலில் இருக்கும். அதை ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு மேலே டிக்கை கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோ வந்து வேறு லெவலில் எடிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஸோ ஃபைனலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டம் போட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே வந்து நிறைய குவாலிட்டி உங்களுக்கு எந்த குவாலிட்டி வீடியோஸ் வேணுமோ அந்த குவாலிட்டி கிளிக் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லியிருக்குமா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அப்புறம் அந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. பாய்.